டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர், அரசியல் விமர்சகர் திரு சுமன் கவி அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அதிமுகவிற்குள் ஏற்பட்ட கலைபுரங்கள். இது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாயிருச்சு. பொதுக்குழுவை கூட்டு அங்க முடிவு பண்ணலாம் அப்படின்னு சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, அதே போல விஜயபாஸ்கர் இவங்க எல்லாரும் ஒரே குரலில் ஒரு 25 எம்எல்ஏக்கள் இந்த குழுவின் கீழே இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இவங்களும் ஒத்துக்கிறாங்க, அவர் தான் பொதுச் செயலாளர். ஆனா சட்டமன்ற குழு தலைவராக அவர் கிடையாது அப்படின்னு இந்த எம்எல்ஏக்கள்லாம் சொல்றாங்க. அப்படி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 22 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இந்த 22 எம்எல்ஏக்களும் நேற்று விஜயினுடைய ஆட்சிக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தின் பொழுது இந்த 25 பேரும் ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். இப்ப இப்படிப்பட்ட சூழல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று மாலை அதிரடியாக ஒரு 26 மாவட்ட செயலாளர்களை நீக்கி இருக்கிறாரு. அதுல எம்எல்ஏக்களும் அடக்கம். அதுல கிட்டத்தட்ட ஒரு 10-12 எம்எல்ஏக்களும் இருக்கிறாங்க. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர், இப்படி இந்த குழுவை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருப்பவர்களையும் எடப்பாடி பழனிசாமி நீக்கி இருக்கிறார். இது என்ன மாதிரியான விளைவை அதிமுகவில் ஏற்பட போகிறது? ஏன்னா நேற்று சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி அவர் இதை குறிப்பிட்டே சொன்னாரு, ஒரு முதலமைச்சரா இருக்கிற நீங்க இப்படி செஞ்சிருக்க கூடாது, ஒரு பிளவுபட்ட ஒரு குழுவை போய் நீங்க சந்தித்திருக்க கூடாது அப்படின்னு பேசினாரு. அப்புறம் பதவிகள் 6 அமைச்சர் பதவி, சட்டப்பேரவைக்கு வெளியே பேட்டி கொடுக்குறப்ப 6 அமைச்சர் பதவி, 10 வாரிய தலைவர் பதவி எல்லாம் பேசியிருக்கிறாங்க, இப்படி டீல் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. அதற்கு பிறகுதான் இப்படி ஒரு நீக்க அறிவிப்பு வெளியாயிருக்கிறது. இந்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? இந்த அறிவிப்பை நாம் எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருந்த இந்த அதிமுக தனது இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறது அல்லது இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டது அப்படிங்கிறதையும், அதை அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு தாவேகா, குறிப்பாக விஜய் அவர்கள் அந்த கட்சியை கபலீகரம் செய்கிறார் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்குது. அதாவது ஒரு பிளவுபட்ட அணி, அது அவர்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது, ஆனால் அதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்த கட்சியை உடைத்து தனக்கு லாபம் பார்க்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு விஜய் போயிட்டாரு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்குது. இதில் அடிப்படையாக என்னன்னா, தன்னை ஒரு தூய சக்தி அப்படின்னு வெளியில் பேசிக்கிட்டு நான் இவர்களெல்லாம் ஊழல் சக்தி, ஊழல்வாதிகள், இன்ன பிறர் மற்றும் பிறர் அப்படின்னு சொல்லி விமர்சித்த விஜய் இப்படி ஒரு கட்சியை கபலீகரம் செய்கிறார் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு இழிவான செயல் அப்படின்னு நான் பார்க்குறேன். நேற்றே முதலமைச்சர் விஜய் பேசும் பொழுது சட்டமன்றத்திலேயே ஒன்று சொன்னார். இப்போ எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, பிரேமலதா விஜயகாந்த் அவங்க இப்படி எடப்பாடி பழனிசாமி இவங்க எல்லாருமே குதிரை பேரம் அதை நீங்க நடத்துறீங்க அப்படின்றத வெளிப்படையாவே குற்றம் சாட்டி விஜய் மேல சார்ஜ் பண்ணாங்க. அதற்கு அவர் பேசியவர் இது குதிரை பேரம் அல்ல, குதிரை பேர ஆட்சி அல்ல, இது குதிரை வேகத்தில் நடைபெறுகின்ற ஆட்சி அப்படின்னு ஒரு பதில் கொடுத்திருக்கிறாரு. அந்த பதில் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது என்னன்னா, இது திரைப்படத்தில் வருகிற இந்த டி ராஜேந்தர் படத்தில் வர்ற வசனம் மாதிரி எந்த அர்த்தமே இருக்காது, எதிகை முனையாக பேசுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறது என்னது? குதிரை வேக ஆட்சிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் இருக்கா? அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். முதல்ல இங்கே நடப்பது என்பது எக்ஸாக்டாக குதிரை பேரம் தான். நீங்கள் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறா, வெளியில் வச்சு நீங்கள் பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு கேட்கிறாரே, அதற்கு அதிகாரம் இல்லைன்னு பேசித்தான் கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் சேர்ந்துருக்குது, சேர்ந்து பெரும்பான்மையை காமிச்சிருக்குது. ஆனால் ஆளுநர் சொன்ன ஒரு வரி முக்கியமானது, இந்த கட்சி குதிரை வேரத்தில் இறங்குவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதற்காகத்தான் நான் முன்னாடியே கேட்குறேங்கிறார். ஆனால் விஜய் என்ன பண்ணுறாரு, ஃப்ளோருக்குள்ளே வந்ததுக்கு பிறகும் கூட தொடர்ந்து குதிரை பேரத்தை தான் நடத்திட்டு இருக்கிறார். எதை அவர் சொன்னாரோ, இங்க கம்யூனிஸ்டுகள்கிட்ட பேசிட்டு இருக்கிற அதே நேரத்துல அந்த பக்கம் அமமுக எம்எல்ஏ காமராஜ் அவரை குதிரை பேரம் பண்ணதா அந்த கட்சி தலைவர் தான் குற்றச்சாட்டு வச்சாரு. அதுக்கு பிறகு காமராஜ் ஆள் மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு டிடிவி ஆளுநர் மாளிகைக்கு வெளியே பேட்டி கொடுக்குறாரு. திரும்ப ஒரு சில மணி நேரத்துல காமராஜ் அங்க சேர்றாரு. நான் போனை பார்க்கல, போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு, மிஸ் ஆயிருச்சு, அந்த மாதிரியான காரணங்களை சொல்லிட்டு என் பெயரில் போலியான ஒரு கடிதத்தை கொடுத்து தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு விஜய் உரிமை கோரி இருக்கிறார் அப்படின்னு முதல் நாளே குற்றம் சாட்டினாங்க. அதற்கு பிறகு சட்டமன்றத்திற்கு வந்த பிறகு வெளிப்படையாக மீண்டும் காமராஜ் தாவேகாவுக்கு
ஆதரவு தெரிவித்தார். அது ஏற்கனவே பதவி ஏற்பதற்கு முன்னாடி உரிமை கோருகின்ற கடிதம் கொடுக்கின்ற நிலையிலேயே அதை விஜய் ஒரு பக்கம் நடத்திட்டு இருந்தாரு அப்படின்றது அப்பட்டமா தெரிஞ்சது. இப்ப சட்டமன்றத்தில் அது உறுதி ஆயிருச்சு. அதுதான் இப்ப டிடிவி தினகரன் சொன்னது மறுபடியும் நம்ம அதை ரீகால் பண்ணணும். இப்படி ஒரு குதிரை பேரத்தை நடத்திக்கிட்டு ஆசை வார்த்தைகள் காட்டி அடுத்தவர்களுக்கு நீங்க அடுத்தவர்களை கட்சிக்காரர்களை அபகரிப்பது இதுதான் தூய சக்தியின் வேலையா அப்படின்னு சொல்லி கடுமையான மாற்றமா, இது துர்நாற்றம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இவ்வளவு பெரிய வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தினார். அதனாலதான் உதயநிதி அவர்கள் கூட ஃப்ளோர்ல பேசும்போது கடுமையான விமர்சனம் இருந்தாலும் டிடிவி தினகரன் இதை விட மோசமாக பேசுகிறார்னு சொன்னார். ஸோ இப்படி ஆரம்பமே என்ன சொல்றதுன்னா, தன்னை அப்பழுக்கற்றவன், மற்ற கட்சியிலிருந்து நான் முற்றிலும் மாறுபற்றவன், ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறேன், ஒரு மக்களுக்கு ஒரு விடிவெள்ளியா வந்திருக்கிறேன் அப்படின்னு தன்னைத்தானே பிரகடனம் போட்டு வந்த விஜய் இன்னைக்கு பட்டவர்த்தனமாக குதிரை வேரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். வேற எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் இவ்வளவு மோசமாக, நீங்க மற்ற காலகட்டங்கள் நடந்திருக்கும், இவ்வளவு மோசமா நடக்கல. 2017 நடந்தது கூட ஒரு குதிரை பேரத்துக்கான என்ன சொல்றதுன்னா அதை தப்பிப்பதற்கான ஒரு வேலை. அது ஒரே கட்சிக்குள்ள நடந்த கட்சிக்குள்ள இருந்த அணிகளுக்கு நடந்த மோதல். ஆமா, இன்னைக்கு நடக்கிறதுங்கிறது அடுத்த கட்சியை பிரித்தெடுத்து கொண்டு தன் கட்சியில் சேர்ப்பதற்கான நடவடிக்கை. ஆமா, அதிமுகல ஒரு பிளவு வந்துருச்சு அப்படின்னு உடனே முன்னாள் முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியை எல்லாத்திலையும் தலைவர்களை தானே சந்திச்சு வாழ்த்து பெற்றாரு. ஆனா அவரை போய் பார்க்காமல் இவரே அந்த பிளவுபட்ட அந்த குழுவை போய் நேரடியாக சந்தித்து அங்கீகாரம் கொடுக்கிறாரு. CV சண்முகமாக இருந்தாலும் சரி, SP வேலுமணி, இவர்களை எல்லாரையும் லீமா ரோஸ் கையெல்லாம் தொட்டு கும்பிடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த காட்சிகள் பார்க்க முடிஞ்சுச்சு. இப்போ அப்படி அவரே போய் அங்கீகரிக்கிறாரு. அதை வெளிப்படையாவே நேற்று சட்டமன்றத்திலையும் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டாரு. இப்ப அவங்களே வர தயாராக இருக்கும் பொழுது விஜய் அதை ஏன் மறுக்கணும், ஒரு கேள்வி. இன்னொன்னு, காங்கிரஸ்காரர்கள் இப்ப நேற்று கார்த்திக் சிதம்பரம் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல அவர் சொல்றது என்னன்னா, அவங்க ஆதரவு கொடுக்கறதுல என்ன தப்பு, அதை யாரும் மறுக்க முடியாது, அவர் என்ன கூட்டணியில பங்கு வச்சுக்கிட்டாரா, அமைச்சர் பதவி கொடுத்துட்டாரா அப்படின்னு இப்படியான கேள்விகளை கேட்டு காங்கிரஸ் தரப்புல இருந்து பேசுறாங்க. காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர் கணபதி அப்படின்றவர் ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி இவர்கள் ஏற்கனவே ஊழல் சக்தி, இவர்களை விஜய் சேர்ற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு இருவேறுபட்ட கருத்துக்கள் வந்துருச்சு. ஆனா பிரவீன் சக்கரவர்த்தி இன்னும் எதுவும் சொல்லல. இல்ல, இப்ப நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு பக்கம் பெரியாருக்கு மாலை போடுறது, இன்னொரு பக்கம் ஜோசியக்காரருக்கு பதவி கொடுக்கறது, இப்படிங்கிற மாதிரியான, அதில் சேத்துல ஒரு கால் நிலத்தில் ஒரு காலுங்கிற மாதிரி ரெண்டு பக்கமாக மிதிச்சுக்கிட்டு ரெண்டு பக்கமாக வேலை செய்கிற ஒரு வினோதமான ஒரு அரசியல். இது ரொம்ப மோசமான ஒரு அரசியலை விஜய் செய்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிங்க. இந்த உதயநிதி அவர்களுக்கும் இவருக்கும் இடையில அந்த வார்த்தை போர் நடக்குது. இங்கே ஃப்ளோரில் அவர் நீங்கள் சிறுபான்மை தான், நீங்கள் என்ன சொல்கிறதுனா பெரும்பான்மை நிரூபிக்கப்படாத மைனாரிட்டி அரசு தான் அப்படிங்கிறத சொன்னப்போ அதுக்கு பதில் சொல்லாமல் வீட்டுக்கு போயிட்டு வீட்டிலேருந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அந்த வீட்டிலேருந்து அறிக்கை வெளியிடுறவர் உங்களுக்கு எவ்வளவு வாக்குகள், 1,16,00,000 19 லட்சம் வாக்குகள் தான் உங்களுக்கு, எங்களுக்கு 1,78 லட்சம் வாக்குகள், கிட்டத்தட்ட 56 லட்சம் வாக்குகள் உங்களை விட எங்களுக்கு அதிகம், உங்களுக்கு 24% தான், எங்களுக்கு 35% தான், 34.92%, கிட்டத்தட்ட 35% அப்படின்லாம் விளக்கமாக சொல்லிட்டு உங்களுடைய உங்களுடைய வாக்குகள்ங்கிறது உங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளும் சேர்ந்து இருக்குது. அதாவது திமுக வெற்றி இருக்குல்ல, அதுக்குள்ள பிசிக மற்ற கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளும் கலந்து இருக்குதுன்னு பேசுறாரு. அந்த அறிக்கையில இருக்குது. அப்போ இதை கணக்குப்படி வச்சுக்கிட்டா அதிமுகவை விட்டு பிரிஞ்சு, அதாவது அதிமுகவை விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க, இல்லை என்டிஏ கூட்டணியை விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க, இந்த அதிமுக இன்னைக்கு 25 பேர் இருக்காங்கல்ல, இவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு உள்ள பாஜகவின் வாக்குகள் இருக்கா இல்லையா? அப்போ நீங்க ஊழல் சக்திங்கிறது மட்டும் இல்ல, பாசிச சக்தியோட வாக்குகளையும் சேர்த்து வச்சிருக்கிற இந்த தீய சக்திகளை எப்படி இணைச்சிக்கிட முடியும்? யோசிச்சு பாருங்க. நீங்க கொடுத்த பதில் தான் நான் சொல்றேன். அப்போ எந்த அடிப்படையில் இவர் தூய சக்தி அப்படின்னு ப்ரூவ் பண்ண பார்க்குறாரு? எதுலையுமே கிடையாது. இது ஒரு கபலீகரம். அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சில விலங்குகள் இந்த ஹைனான்னு சொல்றது அப்படியே ஒரு மாட்டை இடுப்புல கடிச்சு அப்படியே அறுத்து திங்கும் இல்லையா?
ஒரு ப்ராப்பரா கழுத்துல கடிக்காம. அதே மாதிரி அதிமுக கட்சியை செங்குத்தாக பிளந்து தன் கட்சியோடு இணைப்பதற்கு முயற்சிக்கிறார் ஒண்ணு. இன்னொன்னு, இந்த மாதிரியான கூட்டணி நடக்க வேண்டும் அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே தேர்தலுக்கு முன்னாடியும் பேசியிருக்காங்க. அந்த பேசுற காலகட்டத்தில் தான் இவர் பேசுறாரு, இது ஊழல் சக்தி, இது மற்றும் பிற அப்படின்னு சொல்லிக்கிட்டே கொல்லைப்புறமாக அதிமுகவோட பேச்சு கூட்டணி நடக்குது. நீங்க நல்லா பார்த்து பாருங்க, அப்ப பேசின விஜயினுடைய பேச்சுக்கள் இருக்குல்ல, அதெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்க. ரகசிய கூட்டணி, அண்டர் கிரவுண்ட் டீலிங், இதெல்லாம் நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்றாரு இல்லையா. என்டிஏவில் பாஜகவில் அதிமுக கூட்டணி அமைத்திருந்த அந்த காலகட்டத்திலேயே விஜய் அண்டர் கிரவுண்ட் டீலிங் பேசி இருக்கிறார். அதை நான் சொல்லல, நேத்து சிவி சண்முகம் பேசும்போதே சொல்றாரு. அதற்கு பிறகும் இப்போதும் அதே மாதிரியான டீலிங் பேசியிருக்காங்க. ஒரு பக்கம் இங்கோடி முற்போக்கு சக்தி, நான் வந்து அண்ணா பெரியாரின் வழியில் வந்தவன், அம்பேத்கரின் வழியில் வந்தவன் சொல்லிக்கிட்டு இவர்கள் ஆதரவை கேட்கிற நேரத்திலேயே அங்கோடியும் பேசுறாரு. வாய்ப்பு வந்துச்சு, எடப்பாடி பழனிசாமி எல்லாவற்றையும் மறுத்து விட்டார், கடைசி வரலும் விஜயோட சேர்றதுக்கு நாங்க ஆசைப்பட்டோம், ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கன்னிங்கான பர்சன். பிழைப்பு நடந்தா போதும், எதை வேணாலும் செய்யலாம், எந்த மோசமான எல்கைக்கும் போவதற்கு தயார். இது இன்னும் சொல்றதா இருந்தா இருக்கிற ஏற்கனவே இருந்த அதிமுக திமுக மாதிரியான ஒரு ஓட்டு கட்சிகளை விட மிக கொடூரமான மிக மோசமான நிலைமையில விஜய் இருக்கிறாரு அப்படிங்கிறத பட்டவர்த்தனமா போட்டு காட்டுது. இப்ப ஏற்கனவே 2 குழுக்கள்லயும் எடப்பாடி தலைமையில நான் தான் சட்டமன்ற குழு தலைவர், எங்களுடைய கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தின்னு அவரு ஜேசிடி பிரபாகருக்கு ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறாரு. அதே போல சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி டீம்ல எஸ்பி வேலுமணி தான் சட்டமன்ற குழு தலைவர், கொறடா வந்து விஜயபாஸ்கர் அப்படின்னு அவர்களும் கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நேற்று 25 எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாவிற்கு வாக்களித்ததனால் அவங்க 25 பேரையும் நீங்க பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்ற ஒரு மனுவை அதிமுக தரப்பில் இருந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து போய் நேரடியா ஜேசிடி பிரபாகரை பார்த்து கொடுத்துருக்குறாங்க. இப்ப இன்றைக்கு மீண்டும் காலையில சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி டீம் அவங்களும் போய் இவங்களை எல்லாரையும் நீக்கணும், இந்த 22 பேரையும் நீக்கணும், நாங்க தான் பெரும்பான்மை அப்படின்னு அவர்களும் வந்து கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இதுல கட்சி தாவல் தடை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3/2 பங்கு பெரும்பான்மை வந்து யாரு எம்எல்ஏக்கள் பலம் இருக்குதோ அவர்கள் தான் கட்சி அப்படின்னு அங்கீகரிக்கப்படும் அப்படின்றதுதான் ஏற்கனவே உள்ள சட்டம் நடைமுறை. இப்ப ஜேசிடி பிரபாகர் என்ன முடிவெடுப்பார்? ஏன்னா இவங்களும் 25 பேர் தான் இருக்கிறாங்க, 47 பேர்ல 32 பேர் இருந்தாதான் 3/2 பங்கு பெரும்பான்மை. இப்ப இந்த 25 பேரை அங்கீகரிப்பாரா அல்லது எடப்பாடி பழனிசாமியினுடைய 22 பேரை அங்கீகரிப்பாரா? யாருடைய எம்எல்ஏவானது பறிபோகும்? எந்த டீமோடது? இல்ல, இது அடிப்படையா பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி சைடில் இருக்கதான் வந்து அவர் தான் வந்து பொதுச் செயலாளர் எனும்போது அந்த அடிப்படையில் தான் எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்து இவர்கள் நின்றுக்கிட்டு ஒரு கட்சிக்குள்ள ஒரு குவாரல் இருக்கும்போது, அதாவது வேலுமணி என்ன சொல்றாரு, கட்சிக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கும்போது முடிவுகள் யாரும் எடுக்கக்கூடாது, யாரையும் நீக்கக்கூடாது, எந்த அடிப்படையில் செயல்படக்கூடாதுன்னு பைலா இருக்குது. அதனால நீங்கள் வந்து 11/5/2026 அன்றிலிருந்தே எங்களுக்குள்ள பிரிவு இருக்குது, பிரச்சனை இருக்குது. அதனால இப்போ எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற எந்த முடிவும் செல்லுபடியாகாது, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தான் கொறடானோ அதன் அடிப்படையில் எங்களை தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவதோ செல்லாது அப்படின்னு அவர் சொன்னது மட்டும் இல்ல, சிவி சண்முகம் என்ன சொல்றாரு, அந்த பேப்பர் வடிக்கிறது கூட உதவாது அப்படின்னு சொல்லி நக்கல் பண்றாரு. ஆனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவர்கள் இதற்கு முன்னாடி எடுத்த ஒவ்வொரு முடிவு இருக்குல்ல, அது எந்த அடிப்படையில், அதாவது எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் இந்த டீம் உறுதுணையா இருந்திருக்குது. மற்றவர்களை எல்லாம் முதுகில் குத்தி அவர்களை வெளியில் அனுப்பும் போது ஃபுல்லா இவர்கள் கூட தான் இருந்திருக்காங்க. இறுதி கட்டத்தில் தான் மாற்று கருத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கே தவிர எல்லா காலத்திலையும் கூட இருந்ததுனால எடப்பாடி பழனிசாமியை இன்றைக்கு நீங்க பொதுச் செயலாளராக இருக்கிறார். அப்போ அவர் கையில் இன்னைக்கு பவர் இருக்குது, அவருடைய அடிப்படையில் தான் செய்ய முடியும். இன்னொன்று, நீங்க சொன்ன மாதிரி கட்சி தாவல் தடை சட்டத்தை ஒருவேளை இம்ப்ளிமெண்ட் பண்றதா இருந்தால் அதற்கு வந்து 25 எம்எல்ஏக்கள் பத்தாது, 32 எம்எல்ஏக்கள் உங்க பக்கம் இருந்தால் மட்டும்தான் உங்க பக்கம் ஜெயிக்கும். இல்லாத பட்சத்தில் ஜேசிடி பிரபாகர் உண்மையிலேயே நியாயத்தின்படி நடப்பதாக, சட்டத்தின்படி நடப்பதாக இருந்தால் உங்களுடைய அணியினுடைய இந்த வாக்குகள் இங்கே செல்லாது. கண்டிப்பா நீங்க அதிமுக பக்கம் தான், அதாவது எடப்பாடி பழனிசாமி பக்கம் தான் இணைந்து செயல்பட வேண்டி இருக்கும்.
சரிங்களா? செயல்பட தயாரா இல்லைன்னா தயாரா இல்லை அப்படின்னு சொன்னா அதுலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இப்ப என்னன்னா இப்ப ஏற்கனவே இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எடப்பாடி தரப்புல கொடுத்துட்டாரு. அப்ப உங்க வாதப்படி இவங்க 25 பேரினுடைய எம்எல்ஏ பதவிகளும் பறிக்கப்படும் இல்லையா? கண்டிப்பா இல்ல. இப்போ ஒண்ணு இவர்கள் இணைந்து செயல்படணும்னு சொல்லணும். அப்படி சொல்லாம, ஏன்னா நீங்க ஜேசிடி பிரபாகரை பொறுத்தவரை அவர் தாவேகாவால் நியமிக்கப்பட்டவர் தான். அதனால இவர்கள் ஓட்டு போட்டதும் தாவேகாவுக்கு, விஜய்க்குங்கிறதுனால இந்த 25 பேருக்கு ஆதரவாக செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சட்டப்படி அது சரி கிடையாது. ஏன்னா நான் ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி 32 பேர் ஆதரவு இருந்தா மட்டும்தான் 2/3. அப்ப அந்த 2/3 மெஜாரிட்டி இல்லாத போது இவர்களுடைய வாதம் என்பது எடுபடாது. சரிங்களா? ஆனா எடப்பாடி என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரு கோர்ட்டுக்கு போவார். கோர்ட்டுக்கு போனா நீங்க குரல் வாக்கெடுக்குப்படி நீங்க எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கு எவிடன்ஸ் கிடையாது. அது இங்க ஃப்ளோர்ல வேலை செய்யாது. ஆனால் நீங்கள் கோர்ட்டுக்கு போனால் கண்டிப்பாக நீங்கள் பதிவு செய்து கையெழுத்து போட்டு நீங்க வாக்குகள் செலுத்தியிருக்கீங்க. இந்த 144 வாக்குகள்ல 25 வாக்குகள் உங்களுடைய வாக்குகள் பதிவு செய்யப்பட்டது. அப்ப ஆதாரங்களோடு தெளிவாக நீங்க அவருக்கு ப்ரூஃப் ஆயிரும். அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அதுதான் களத்தில் வேலை செய்யும். அப்படின்னா 25 பேரும் பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள். சரிங்களா? இது ஒண்ணு. இன்னொன்னு, இதை தாவேகா என்னவா பாக்குது? நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, தாவேகா இவர்களை பிளக்க நினைக்குது என்ன அப்படின்னா, அவங்க எப்படி சதி திட்டம் தீட்டுறாங்கன்னா, இந்த பிரச்சனையை இப்படியே வைத்து, அதாவது இந்த டீமை இணைக்கிறது இல்லை, சரிபடுத்துறது இல்லை, இந்த டீமை இப்படியே பிளந்து, அதாவது நான் எதுக்காக சரிபடுத்துறதுன்னு ஏன் சொல்றேன்னா, விஜய் கையில சரிபடுத்துறதுக்கான இது இல்லை, ஆனால் ரெக்கக்னேஷன் கொடுக்கறது இருக்குல்ல, இந்த 25 பேரை போய் நீங்க போய் பார்க்கறதும், எடப்பாடி அவரை பார்க்கும்போது வணக்கம் செலுத்தின போது விஜய் கவனிக்காமல் இருந்ததும், இதெல்லாம் முக்கியமான சமிக்கைகள். அப்போ எக்ஸாக்டா இந்த கட்சி பிளப்பதற்கு வேலை செய்யறாங்க. அப்போ இந்த 25 பேரையும் கடைசியில 2வது ரீஎலெக்ஷன் வச்சு, அடுத்து ஏற்கனவே திருச்சி கிழக்குக்கு ஒரு கேண்டிடேட் மறுபடியும் எலெக்ட் ஆகி வரணும். ஏன்னா இவர் 2 இடத்துல போட்டியிட்டதுனால அதோடு சேர்த்து 26 பேராக விசில் சின்னத்தில் போட்டியிட வைக்கலாம். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் கொடுப்பதற்கு கூட நம்ம லாட்ரி மார்ட்டின் அவர்களது குடும்பம் தயாராக இருக்கிறது அப்படிங்கிற தகவலும் வருகிறது. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் லீமா ரோஸ் எப்படி இயங்கினார், ஆதவர்ஜுனாவுக்கு இவர்களுக்கு என்ன தொடர்பு, இதெல்லாம் நம்ம முன்னாடியே பேசிட்டோம். அதனால இந்த குடும்பம் திட்டமிட்டு இந்த டீமை விசில் சின்னத்தில் போட்டியிட வைத்து கணக்குப்படி புதிய அதிமுக ஒன்றை உருவாக்குவதற்கு ஒரு வேலை செய்கிறார்கள். இவர்கள் தாவேகாவின் எம்எல்ஏக்களாக அமைச்சர்களாக பதவி ஏற்பார்கள். அதற்கான வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, இப்ப கட்சிப்படி அவங்க அதிமுகவில் இருக்க முடியாதுல்ல. இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா ஏற்கனவே கட்சி பொறுப்புகளையும் எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டாரு. மாவட்ட செயலாளர், அமைப்பு செயலாளர், எல்லா பொறுப்புகள்ல இருந்தும் இந்த எம்எல்ஏக்களா இருந்தவங்களையும் நீக்கிட்டாரு. அது போக மற்ற மாவட்ட செயலாளர்களையும் ஒரு 26 பேரை அவர் நீக்கிட்டாரு. இப்ப கட்சி பொறுப்பும் பறிக்கப்பட்டு விட்டது, எம்எல்ஏ பொறுப்பும் எதிர்காலத்தில் பறிக்கப்படும். அப்படின்னா அவர்கள் முழு தாவேகாவா தாவேகாவா போவாங்க. இப்ப இதுதான் நடக்கணும்னு விஜய் விரும்புகிறார். இப்ப நீங்க அவர்களை உங்களுக்கு அதாவது நீங்க என்டிஏ கூட்டணியில் இருந்தவர்கள், உங்களுடைய வாக்குகள், அதாவது விஜய் சீமான் சொல்லுவார் இல்லையா, ஓட்டு எனக்கு தீட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார்ல, அதே மாதிரி நீ அந்த கூட்டணியில் இருந்தவர்கள் உங்களுடைய வாக்குகள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு விஜய் சொல்லலைங்கிறது மட்டும் இல்லை, திட்டமிட்டே தான் இவர்களை பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும் போது இந்த கோரலை பயன்படுத்தி இவர்களை தங்கள் பக்கம் வளைத்துக் கொள்வது, எதிர்காலத்தில் அதிமுக என்ற ஒன்று இல்லாமலே செய்வது. நீங்க நல்லா கவனிச்சுக்கங்க. சசிகலா பேசும்போது சொல்றாரு, என்கிட்ட நான் 4 நாளா தூங்கல, நான் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்துலாம் ஆட்சி அமைக்கலான்னு பேசுறாங்க, நம்மளை அழிக்கணும்னே பிறந்த கட்சி திமுக அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? திமுகவா அழிக்கணும்னே திட்டம் போட்டுட்டு இருக்குது? உங்களை பார்ப்பன அக்ரஹார சிறைக்கு அனுப்புனது திமுகவா? உங்களை 9 வருடங்கள் அரசியலற்ற ஒரு அகதியாக உங்களை ட்ரீட் பண்ணது, உங்களை இப்படி வச்சது யாரு? அது திமுகவா? அப்ப அவர்களை பற்றியெல்லாம் விமர்சிக்க, பாஜகவை பற்றியெல்லாம் விமர்சிக்க தயாரா இல்லாமல் திமுக நம்மளுடைய பரம எதிரி, ஓகே ரைட்டு அப்படிலாம் சொல்றீங்க இல்லையா? இன்னைக்கு விஜய் என்ன செய்துகிட்டு இருக்கிறாரு? உண்மையிலேயே உங்களுடைய கட்சியை நிர்மூலமாக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப இதுல கட்சி எங்களுதுதான், பொதுக்குழுவை கூட்டுங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் உங்களை பொதுச் செயலாளர் ஆக்கணும்
அப்படிலாம் நீங்க எல்லாரையும் நீக்க முடியாது, நியாயப்படி கொறடா உத்தரவை நீங்க தான் மதிக்கல, அதனால உங்களைத்தான் நீக்க வேண்டும் கட்சியை விட்டு, உங்க 22 பேரையும் நீக்கணும் அப்படின்னு விஜயபாஸ்கர் இந்த குழுவினர் வந்து இன்றைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. பொதுக்குழு வந்து கூட்டப்படுமா, கூட்டப்பட்டால் இவர்கள் எல்லாம் அழைக்கப்படுவார்களா, அதெல்லாம் என்ன நடக்கும்? இல்ல அதுவும் நீதிமன்றத்தில் தான் எஸ்பி வேலுமணி சொல்றாரு, ஒரு கட்சியில கருத்து வேறுபாடு வந்துட்டதுனாலே அதற்கு பிறகு நீக்கங்கள் எல்லாம் செல்லுபடி ஆகாது, நீதிமன்ற தீர்ப்புகளின்படி யார் முதல்ல பிரச்சனையை அவங்க தான் பண்ணிருக்கிறாங்க, அதனால எங்களுக்கு தான் சாதகமா முடியும்னு சொல்றாரு. கட்சிக்குள் இவங்க நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல இது பொதுக்குழுவை நடத்துவார்கள், கட்சிக்குள் நுழைவதற்கு வாய்ப்பு இருக்காங்கிறதுல உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய முடிவுகள் எதையும் அவர் கேட்டது கிடையாது, தன்னிச்சையாக முடிவெடுப்பார். இதுவரைக்கும் அவர் நினைச்சது நீக்கு அவருக்கு தெரிந்த ஒரே வார்த்தையை நீக்குவது மட்டும்தான். யாரை எடுத்தாலும் நீக்கிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாரு, கடைசி வரலும் நீக்கினாரு, தேர்தலுக்கு பிறகும் இப்போதும் நீக்கிக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி சி.வி. சண்முகம் சொல்றாரு. ஸோ நீங்க இதை ஒப்பிட்டு பார்க்கணும். அதுல சொல்லும் போதே ஒரு விஷயத்தை சொல்றாரு, பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு 2024 சொன்னீங்க, எல்லாரும் தனித்தனி அணியா ராகுல் காந்தி நிறுத்தி திமுகவும் இந்த சைடு ஒரு இருக்கும்போது நாம ஒரு பக்கம் சேர்ந்திருந்தா ஒரு பலனை கிடைச்சிருக்கோம், அதை வேண்டாம்னு சொல்லியிருந்து முடிவெடுத்தோம். அதை கூட நாம பொதுக்குழு கூட்டித்தான் நாம வந்து முடிவெடுத்தோம். ஆனா 2026 இந்த எலெக்ஷனுக்கு சேரும் போது, மீண்டும் சேர்றதுக்கு முடிவெடுக்கும் போது திடீர்னு ஒரு நாள் எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போனாரு, டெல்லிக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போயிட்டு அமித்ஷாட்ட கூட்டு போய் சேருவோம், நாம வந்து பாஜகவோட இணையறோம், நாம கூட்டணி வைக்கிறோம்னு பேசுறாரு. எல்லாமே அவருடைய முடிவாக இருக்கிறதுன்னு சொல்றாரு. இந்த இடத்தை நீங்க கவனிக்கணும். இது எடப்பாடியின் முழு முடிவா? இந்த இடத்துல எடப்பாடி அவங்க வந்து பிளேம் பண்றாங்க அல்லது வரி கொடுக்குறாங்க. எடப்பாடி முழுசாலாம் அப்படி முடிவெடுக்க முடியாது. தனித்து நிற்க வேண்டும், நீங்க அப்படி நின்றுங்க, நாங்க இப்படி நிற்கிறோம் அப்படிங்கிற அளவில் முடிவெடுக்கிறதும் மேலிருந்து பாஜக தான். பிறகு இந்த எலெக்ஷன்ல நாம சேர்ந்து நிற்போம், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னதும் பாஜக தான். அப்ப பாஜகவை குற்றம் சாட்ட முடியாம தான் இப்படி இவர் வந்து எடப்பாடி பிளேம் பண்றாரு. இன்னைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, எடப்பாடினால் முழுவதுமாக இந்த கட்சி இப்ப செதஞ்சு கிடக்கிறதுக்கு காரணமே பாஜக மேலிருந்து போட்டு கொடுக்கிற பிளான் தான். சரிங்களா? இன்னைக்கு விஜய் வந்து நின்றுட்டு ஆடுற ஆட்டம் எல்லாம் லாட்ரி மார்ட்டின் குடும்பத்தோடு நின்று பணத்தை விதைத்து 15 கோடி ரூபாய்ங்க சொல்றாங்க. அது போக எத்தனை கோடிக்கு? 15 கோடி ரூபாய் ஒரு எம்எல்ஏவுக்கு. அதாவது இப்போ 25 பேர் வந்திருக்காங்க இல்லையா, ஒருத்தருக்கு 15 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டிருக்குன்னு, வாக்களிப்பதற்கு பேசப்பட்டிருக்குன்னு சொல்லி பத்திரிகையில வருது. சரிங்களா? இதை கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா இதெல்லாம் சொற்ப தொகை தான் அவர்களுக்கு, அது ஒரு விஷயம் அல்ல. இது போக 6 அமைச்சர்கள், 10 வாரிய தலைவர்கள், இத்தனையும் பேசி மேலிருந்து எல்லாத்தையும் நிகழ்த்தி கொண்டிருப்பது அவங்க தான். அப்ப எடப்பாடி பழனிசாமியை இந்த இடத்தில் காலி பண்ணுவதற்கான முழு வேலையும் செயல் திட்டமும் பாஜக தரப்பிலிருந்தே ஆரம்பித்து தான் இயங்கி கொண்டிருக்கிறது. இன்னைய சூழ்நிலை இதுதான். சோ நீங்க இதை இப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பாஜக ஒரு பக்கம் இந்த விளையாட்டை விளையாடி கொண்டிருக்குது, இன்னொன்று சி.வி. சண்முகத்தினுடைய பேச்சுப்படி, அவருடைய வார்த்தைப்படியே நம்ம எடுத்துக்கிடுவோம். எடப்பாடி பழனிசாமி திடீர்னு ஒரு நாள் அறிவிச்சா எல்லாத்தையும் பணிஞ்சு போறதுக்கு நீங்க தயார் அப்படிங்கிறது, அது நடக்கும்னு சொன்னா, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிற, ஏன்னா பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் எடுத்திருக்கிற முடிவுகளுக்கு கட்டுப்பட்டுத்தான் நீங்க ஆகணும், அதுதானே நடக்க முடியும். ஸோ சட்டப்படியும் சரி, உங்களுடைய வார்த்தைப்படியும் சரி, எடப்பாடி பழனிசாமி கையில் தான் இன்னைக்கு வந்து ஹோல்டு இருக்குது. அவர் நினைத்தால் தான் எதுவும் சாத்தியப்படுங்கிற நிலைமை இருக்குது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி பொதுக்குழுவை கூட்டி இவர்களை எல்லாம் கூட்டுவாரா அப்படிங்கிறது தெரியல. ஓகே, இப்ப யாருக்கு அமித்ஷா பாஜகவினுடைய ஆதரவு இருக்கும்? அமித்ஷாவை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு அதிமுக 2ஆக பிளவுபட வேண்டும். ஒரு பக்கம் விஜய் பக்கம் போட்டோம், அது போயிட்டு போட்டோம். மிச்சம் இருக்கிற அதிமுகவை முழுவதுமாக தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு பாஜகவாக அதை மாற்றுவது. ஏன்னா ஒன்றை உடைக்காமல், ஒன்றை சிதைக்காமல் அதை அழிக்க முடியாது. அதுக்கான வேலைகளை அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த வேலையில் ஒரு பகுதி இன்னைக்கு வந்து விஜய் அதை வந்து பார்த்து விட்டுறாரு, இன்னொரு பகுதியை அது பாஜக வந்து தன்வயப்படுத்த பார்க்கறது. தங்கள் பக்கத்தில் இந்த வாக்குகளை முழுவதுமாக, நீங்க கொங்கு மண்டலத்துல தான் வந்து பாஜக வலுன்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமிக்குமே அந்த பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால அவர் எப்படி தக்க வச்சுக்கிடுவாங்க.
அவரை தன் பக்கம் தக்க வைத்து கொண்டு ஒரு பிளானை போட்டு கொடுப்பாங்க. அதன்படி எடப்பாடி பழனிசாமி அடங்கித்தான் போயாக வேண்டும். இன்னைக்கு முரண்டு பிடிக்கலாம். மேலிருந்து ஜி ஃபோன் பண்ணி கே ஹே அப்படின்னு சொன்னா ஆஞ்சின்னு கேட்டுட்டு போற இடத்துல தான் இன்னைக்கு இருக்கிறார். ஏன்னா முன்னாடி இருந்த எடப்பாடி முன்னாடி பேசின பேரங்கள் எல்லாம் இனிமேல் படியாது. இன்னைக்கு வலுவற்று போய் இருக்கிறார். அதைத்தான் இந்த சினாரியோ காட்டுது. ஓகே, இப்போ இதில் சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி எஸ்பி வேலுமணி சொன்னார். இப்போ சிவி சண்முகமும் ஏற்கனவே இவங்களை எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த ஜேசிடி பிரபாகர் அவரையே குறிப்பிட்டு சொல்றாரு. அவர் என்ன கேட்டாரு, நான் தலைவர் காலத்திலிருந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து கட்சியில் இருக்கிறேன், என்னை திரும்பவும் சேர்த்துக்குங்க, எந்த ஒரு பொறுப்பு வேணான்னாரு. ஆனா காலம் இன்னைக்கு என்ன பண்ணிருச்சு, இனி அவரை தான் நீங்க எல்லாம் கையெடுத்து கும்பிடணும் அப்படி ஆக்கிருச்சு அப்படின்னு இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லிட்டு சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் மீண்டும் அதிமுகவிற்குள் சேர்க்க வேண்டும் அப்படின்னு அதிமுக அந்த இப்ப இருக்கிற குழு வந்து அதை சொல்றாங்கல்ல. இல்ல இப்ப அதுதான் இப்ப என்னன்னா, இது மீண்டும் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய குணம் என்னன்னு தெரியும். அவர் வந்து பிடிச்ச பிடிதான். அவர் அதையே தான் சிவி சண்முகமே சொல்றாரு. அவர் எடுத்ததாங்க முடிவு, எங்களுக்கு எந்த உடன்பாடும் கிடையாது, அவர் என்ன வேணாலும் செய்யறாரு, தன்னிச்சையாக தான் இயங்குறாரு. இன்னைக்கும் கிட்டத்தட்ட நிலைமை அதுதான். இன்னைக்கு கடைசியா எடப்பாடி பழனிசாமி 26 பேரை நீக்கி இருக்கிறதுக்கு பின்னாடியும் அதுதான் இருக்குது, அவருடைய அந்த எதேச்சா அதிகாரம். இன்னொன்று சசிகலாவும் அதை ஒன்று சொல்றாங்க, கவனிங்க. நான் ஜெயலலிதா அம்மா கிட்ட கூட நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க அவங்கெல்லாம் வந்து ரொம்ப போல்டானவங்க, ரொம்ப அரங்கன்ட் அப்படிங்கிற மாதிரி, அதாவது அந்த வார்த்தையை அவங்க சொல்லலை. அவங்க கொஞ்சம் வந்து இதாக எடுத்து முடிவெடுப்பாங்க, ரிஜிட்டாக முடிவெடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. இல்லை, பல நேரங்களில் நான் எடுத்து சொல்லுவேன், சொன்னோம்னா இதுதாங்க சரி, இப்படித்தான் முடிவெடுக்கணும்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்கிடுவாங்க. அப்படி நான் பல காரியங்கள் சாதிச்சிருக்கேன். அப்படி என்னால் செய்ய முடியாத ஒரே நபர் எடப்பாடி பழனிசாமி தான் சசிகலா சொல்கிறாங்க. இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கடைசி வரையிலும் எடப்பாடி தன்னுடைய பிடிவாதத்தை விட்டு கொடுப்பாரு நான் நம்பலை. ஆனால் இது ஒரு பேரழிவுக்கு போய் சேரத்தான் போகிறது. அதை வந்து பாஜக அது வேடிக்கை பார்க்குது. இல்லை, இப்போ இவங்க எல்லாம் சசிகலாவை உள்ள சேர்க்கணும் அப்படின்னு வெளிப்படையாகவே சொன்ன பிறகு அது வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, அதுதான் சொல்றேன். இப்போ வாய்ப்புகள் இருக்குது. எடப்பாடி இனிமேல் கொஞ்சம் திருந்தினா நடந்து போச்சு. இனிமேல் அந்த தாவேக்காவோடு போனவர்களையும் சேர்த்து உள்ள இணைச்சிக்கிடுவோம் அப்படின்னு நினைச்சா அதிமுக தப்பி பிழைக்கும். நான் சொல்றது தப்பி பிழைக்கும். இல்லை, இதே முரட்டுத்தனத்தை அவர் காண்பிப்பார் என்றால் ஆட்டோமேட்டிக்கா அது தனித்தனி அணிகளாக கிடக்கும். அப்படி இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த 25 எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்காக திரும்பி வரமாட்டாங்களா? பதவியை பாதுகாத்துக்கிடுறதுக்கு இவர் பக்கம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்க கேன்சல் பண்ணி விடுங்க, நாங்க எலெக்ஷனுக்கே போய்கிட்டுதான். நீங்க அவர் சொல்றத பாருங்க. ஜேசிடி பிரபாகர் வந்து இன்னைக்கு அவரை நீங்க கும்பிடு போடுறீங்க. நீங்க அதுக்கு பொருள் உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு நீங்க எங்களை நீங்க விளக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, பதவி நீக்கினீங்கன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு நாங்க எம்எல்ஏவாகி தாவேகால வந்து உட்காந்து அமைச்சராகி நிற்போம். நீங்க எம்எல்ஏவா உட்காந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களே அப்படின்னு பேச வேண்டியது இருக்கும். பி கேர்ஃபுல். அதுல இருக்கா இல்லையா அந்த வார்த்தைக்குள்ள? அப்ப ஜேசிடி பிரபாகர் எப்படி மாண்புமிகு சபாநாயகராக மாறினாரோ அதே மாதிரி மாண்புமிகு அமைச்சராக மாறுவதற்கு தயாராக இருக்கு. பிழைப்பு தானங்க இவர்களுக்கு. அடிப்படையில் ஏதாவது கொள்கை பற்றுறுதி ஏதாவது இருக்குதா? அப்படிலாம் கிடையாது. அப்போ முழுக்க இந்த 2 குரூப்புமே பிழைப்புவாத குரூப் தான். ஆனால் இந்த கட்சியை இணைத்து விட வேண்டும் அப்படிங்கிற இடத்தில் எடப்பாடி ஈகோ கூடுதலாக நாசமாக்குகிறது. விஜயனுடைய இந்த என்ன சொல்றதுன்னா சதி திட்டம் அது சரியா பொருந்தி போகுது. இந்த கேடு காலத்தில் அந்த கட்சியின் அழிவுக்கு 2 பக்கமும் இழுத்துட்டு போகுது. ஒரு பக்கம் எடப்பாடி, இன்னொரு பக்கம் விஜயின் சதி திட்டம், 2ம் பொருந்தி போகுது. மேல இருந்து பாஜக இதை கரெக்டா நகர்த்திட்டு போகுது. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. ஒரு குழம்பி போன சூழல் வந்து அதிமுகவுக்குள்ள மீண்டும் வந்திருக்குது. இதுல என்ன மாதிரியான ஒரு லைனை பாஜக எடுப்பாங்கன்னு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி. நன்றி.